It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. Chettinad cookbookல இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான துவையல் ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெண்டு துவையலுமே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. சாதம், டிஃபன் ரெண்டுக்கும் மேட்ச் ஆகும். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கும் சர்வ் பண்ணலாம். இல்ல மெயின் மீல் கூட சைட் டிஷ்ஷாவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கெட்டியா அரைச்சோம்னா துவையல், கொஞ்சம் தண்ணியா அரைச்சிட்டு தாளிச்சுக்கிட்டோம்னா சட்னி. இப்போ நம்ம பார்க்க போறது துவையல் ரெசிபி. இந்த துவையலை சூடான சாதத்துல நெய், நல்லெண்ணெய் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கால நேரத்தில் இந்த ஒரு துவையல் அரைச்சிட்டோம்னா இட்லி தோசைக்கும் வச்சிடலாம், சாதத்துக்கும் வச்சிடலாம். கெட்டியாக அரைக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டவும் செய்யாது. வெளியில் போனாலும் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். சுண்டக்காய் நம்ம உணவில் அதிகம் சேர்க்கறது கிடையாது. இனிமேல் இந்த ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்குவீங்க. சுண்டக்காயில் நிறைய அற்புத குணங்கள் இருக்கிறதுனால உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இது நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அதே போல் இனிப்பு அதிகம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கும் வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பசியையும் நல்லா தூண்டும், ஜீரண சக்தியும் நல்லா இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 50லேருந்து 70 கிராம் சுண்டக்காய் 3 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்னது, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிக்கிறதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. நம்ம தக்காளி சேர்க்கறதுனால புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கோம், அது போதும். புளி சேர்த்தா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும், இந்த துவையல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, எவ்வளவுதான். இப்போ நம்ம சுண்டைக்காயை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சுண்டைக்காயும் சின்ன வெங்காயமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் எப்பயுமே கட் பண்ணி தண்ணியில் போடுங்க, அப்போ தான் நிறம் மாறாது. நான் சுண்டைக்காய் கட் பண்ணுறது வச்சுருக்கிறதுனால டக்குன்னு கட் பண்ணிடுறேன். நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறதா இருந்தால் பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கிறதுல பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சுண்டைக்காயும் தண்ணியில் கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. நிறம் மாறாது, சுவை மாறாது. அதனால தான் தண்ணியில் எப்பயுமே சுண்டைக்காய் கட் பண்ணும்போது தண்ணியில் கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் விட்டுட்டு இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்து விட்டுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நிறைய சேர்த்தோன்னா துவையல் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 3 வரமிளகா, பெருங்காயம். இதை நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும். வரமிளகா நல்லா பொரிஞ்சு செவந்துடுச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா அதில் சேர்த்த பருப்பும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது தான் நம்ம சுண்டைக்காய் சேர்க்க போகிறோம். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடுங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, இது ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம தண்ணியில் நறுக்கி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய் பாதி பாதியாக, அந்த சுண்டைக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே போட்டுடலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்து வரணும். நல்லா வெந்துட்டால் தான் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த எண்ணெயில் வதக்கிறதுலையே சுண்டைக்காய் நல்லா வெந்துடணும். மிதமான தீயில் வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். அந்த தண்ணியை எடுத்துட்டு அடியில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும். கண்டிப்பாக அந்த விதையை தூர போட்டுறாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த விதையில் நிறைய சத்து இருக்குது. அதனால் வதங்கிக்கிட்டு இருக்க சுண்டைக்காயோட எதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த வெங்காயம், சுண்டைக்காய் இது நல்லா எண்ணெயில் வெந்துடணும். எண்ணெயில் வெந்துடுச்சுன்னா துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும், கெடவும் செய்யாது சீக்கிரமாக. இது தயிர் சாதம் கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இதில் நிறைய நல்ல குணங்கள், நிறைய குணங்கள் இருக்குது. சுண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளியும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும், அந்த தக்காளி தோல் விட்டு வந்துடும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. புளியையும் சேர்த்துருங்க. எடுத்து வச்ச நெல்லிக்காய் அளவு புளி அதையும் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் தோல் விட்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாமே இதில் நல்லா குக் ஆகிடுச்சு. சுண்டக்காய் மெயினாக நல்லா குக் ஆகிடணும். இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸாக வேணால் நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெருன்னு வேணும்னா பெருன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். நான் அது கொஞ்சம் அலண்டாப்பில் இருக்குமோ என்னமோன்ட்டு 4 துண்டு சேர்த்துருக்கேன். அது சேர்க்காமல் அரைச்சாலே ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க சுண்டைக்காய். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான். சுண்டைக்காய் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப மணமாகவும் இருக்கும். நல்ல பசியை தூண்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசிக்கும். ஆரோக்கியமான உணவு, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். குடலில் உள்ள கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அடிக்கடி உணவில் இந்த சுண்டைக்காய் துவையலை சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான அட்டகாசமான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பீட்ரூட் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு மீடியம் சைஸில் உள்ள ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 150 கிராம் இருக்கும். அதை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் கிரேட்டரில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு 1.5 இன்ச்சு, புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி செஞ்சாவே இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது சகஜமாக எல்லா தொகையிலும் அரைக்கிற மாதிரி தான். பேன் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிச்சு விட்டுருங்க. அதை நல்லா பொன்னிறமாக செவந்து வரும்போது வரமிளகாய் சேர்த்துடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம், இது நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சியையும் சேர்த்துடலாம். அது கூட துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடுங்க. நல்லா வெந்துடும், ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினீங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான உப்பு, புளி சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் கூட தேங்காய் சேரும்போது ஒரு சுவை, ரொம்ப அற்புதமான ஒரு சுவை கிடைக்கும். இந்த துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நல்ல நிறமாக இருக்கும். சுவையும் அதே போல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் அரைச்சி எடுத்துட்டேன், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம 2 விதமான ரெசிபி பார்த்துருக்கோம். பீட்ரூட் துவையல், சுண்டைக்காய் துவையல். இந்த 2 துவையலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.